இன்னைக்கு மீண்டும் மேக்ரூன்ஸ் தான். அது நல்லா வந்துச்சா இல்லையான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் தான் முட்டையை முடச்சி ஊற்றுவேன், நீ எதுக்கு ஊற்றுனேன்னு ஒரே ஸ்டார்டிங்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. எண்டில் தான் ஒரு ட்விஸ்ட். இன்னைக்கு நாங்களா இல்லை அதுவான்னு ஒரு கை பார்த்தலான்ட்டு தான் ட்ரை பண்ணோம். ஆனால் ஜெயிச்சதனோ அதுதான் ஆஸ் யூஷுவல் சொதப்பிடுச்சு. எப்படியாச்சும் அவன் இல்லாம கடாயில வந்துட்டு மேக்ரூன்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணேன். முன்ன மாதிரி முட்டை சொதப்பல, ஆனா நல்ல ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துச்சு. அந்த கீழே கொட்டினா கவுத்தா வந்துட்டு கீழே கொட்டாது, அந்த லெவல்ல வந்து அந்த முட்டையை பீட் பண்றதுக்கே அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம பாக்குறதுக்கு அப்படியே நல்லா வெண்ணெய் மாதிரி இருந்துச்சு. என்கிட்ட பைப்பிங் பேக் இல்லை, அதனால நான் எண்ணெய் கவரை யூஸ் பண்ணிக்கிட்டேன். நம்ம ரெகுலராக பேக்கிங் பண்ணிட்டு இருந்தோம்னா இருந்திருக்கும், எப்பயாச்சும் தானே பண்ணுறோம், அதனால தான். இந்த மேக்ரூன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பொறுமை தேவை. 1.25 மணி நேரம் வந்துட்டு ஓடிச்சியில் வச்சாதான் அது நல்லா வரும். நம்ம தான் கடாய் யூஸ் பண்ணுறோமே, எப்படி வரப்போகுதுன்னு தெரியலேன்னு தான் யோசிச்சுக்கிட்டே வச்சேன். பார்க்குறதுக்கு எல்லாமே நல்லா தான் வந்துச்சு, ஆனால் லாஸ்ட்டில் கருகி போயிடுச்சு. சரி அடுத்ததாச்சும் நல்லா வரும்னு பார்த்தா ஓரளவுக்கு நல்லா வந்துச்சு. மறுபடியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன்.